நீரே சத்ய, நீரே ஜீவன் యేసయ్యా. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. 276 பேர் கொண்ட ஒரு கப்பல் பிரயாணம். அதிலே தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் உண்டு. கப்பலிலே செய்யப்படுகிற பிரயாணத்தில் புசிப்பதற்காய் குடிப்பதற்காய் சேர்த்து வைக்கப்பட்ட ஏராளமான சாப்பாடு, அவர்களுடைய சுக சௌகரியங்களுக்கு அவசியமான எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் இதுவரை சம்பாதிச்சது, வாழ்க்கையில கிடைச்சது எல்லாமே ஐயா சாப்பிடணும்னாலே கப்பலுக்குள்ள தான் இருக்கு. எல்லாம் சேர்த்து கொண்டு புறப்பட்ட ஒரு கப்பல் பிரயாணம். திடீரென்று எதிர்பாராத ஒரு காற்று, எதிர்பாராத காற்று வீசிட்டு பாறைகளிலே, பாறை இடங்களில் கப்பல் போய் அடிச்சு கப்பல் உடைஞ்சு போச்சு. ஐயா, கப்பலுக்குள் வைத்திருந்த சரக்குகளை தூக்கி சமுத்திரத்திலே போட்டார்கள். அர்த்தம் என்ன? சேர்த்தது கிடைச்சது எல்லாம் எல்லாமே. இதுதானே வாழ்க்கை நிலை. எதிர்பார்க்கவே இல்லை ஒரு புயல் காற்று, எதிர்பார்க்கவே இல்லை ஒரு வியாதி, எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சண்டை, எதிர்பார்க்கவே இல்லை ஒரு குழப்பம், எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பெரும் பிரச்சனை. அதனால வேலை போச்சு, சம்பாத்தியம் போச்சு, வாழ்க்கை போச்சு, மேன்மை எல்லாம் போச்சு. இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக்கப்பட்டு 3 நாளாச்சியா, சாப்பிட கூட வழி இல்லையா, அவ்வளவு கஷ்டம். அது மட்டுமல்ல, கடைசி எங்களுடைய வாழ்நாள் முடிந்தது, பிராணச்சேதம் வந்துவிடும், செத்துருவோம், எங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, எங்க நிலைமை எல்லாம் முற்று பெற்றது என்ற விரக்தியோடு கூட அவர்கள் தட்டு தடுமாறும் பொழுது கப்பல் மாலுமிகளை நம்பினார்கள். மாலுமிகளால் ஒன்றும் செய்ய முடியல, உலகத்தால் எதையும் கொடுக்க முடியல, உலகத்தால் எதையும் செய்ய முடியல. ஆம்பரியமானவர்களே, கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, எதிர்பாராத துயரங்கள், எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி ஒரு வியாதி வரும் என்று, எதிர்பார்க்கவில்லையே குடும்பத்தில் இவ்வளவு பெரிய நோவு வரும் என்று, எதிர்பார்க்கவில்லையே நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கண்ணீர் அடிப்போம் என்று, எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி ஒரு துக்க நாள் நம்மை குறுக்கிடும் என்று எண்ணி பார்க்கவில்லையே. எதிர்பாராத ஒரு புயல் வாழ்க்கையை அழிக்கிற, குடும்பத்தை அழிக்கிற, ஆரோக்கியத்தை கெடுக்கிற, சமர்த்தியை இல்லாமலாக்கி போடுகிற ஒரு புயல் காற்று எல்லாம் போச்சு, வாழ்க்கையில எல்லாம் தொலைஞ்சு போச்சு. கடைசி என்று எண்ணி துயரத்தோடு இந்த கூடாரத்துக்குள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பீர்கள் என்றால், அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ மனுஷன் எழுந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் திடமனதாயிருங்கள், கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கலங்காதீங்க. இந்த கஷ்டம் வந்ததுனால, இந்த வியாதி வந்ததுனால, இந்த பிரச்சனை வந்ததுனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, திடமனதாயிருங்கள். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான். தைரியமாயிரு. ஐயா, 1 ஆல முடிஞ்சு 2 ஆல வந்தாச்சு, அதனால ஒரு அச்சம். ஆமென். திடமனதாயிரு, கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். கர்த்தர் காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது வெறுதா? ஆமென் சொல்லுங்க. யாராலையும் நம்ம பாதுகாக்க முடியாது. ஒரு தலைமயிர் ஒன்று கீழே விழுந்தாலும் அதை எண்ணி பார்த்து வச்சிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் உங்களுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆமென். அவர் நம்மை காப்பார், அவர் நம்மை காப்பார். ஒரு சேதமும் வராது. கர்த்தர் நம்மை காக்கிற தெய்வம், காப்பாற்றுகிற தெய்வம், நம்மை நடத்துகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வாழ்க்கையில சேதம் உண்டாயிற்றே, புயல் வீசிட்டே, கவலைப்படாதிருங்கள். காப்பா உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நீரே வழி, நீரே சத்யம்,
நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை.